இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி தெரியாதுங்க. எனக்கு பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு மதிப்புரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், முரசலிமான் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்ட அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு தெரியல. ஸோ விவரமாக திஸ்திங் தெரியல. அதுக்கு எப்போ திருவண்ணாமலையில் நம்ம லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க ஒரு 3 வாட்டி அங்கே போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னா, மை காட், நீங்க யாரும் பார்க்கணும். அவ்வளோ ஒரு கிளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காது. அவங்க அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணல. ஃபேன்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டா. அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு, ஒரு மீன் குழம்பு பண்ணாரு. வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க. இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா இல்லைங்க, அவர் சாப்பிட மாட்டாரு. அவர் சாப்பாடு நீங்க பார்த்தா கடும் ஏழையை விட மோசமா சாப்பிடுறாரு. இல்லை, அதனாலதான் உடம்பு நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவரை பார்த்துக்கிட்டு அவர் 2 வாட்டி கிட்ட பார்த்து சிஎம் எல்லாம் தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க, எப்படி இருக்கு சார், நல்லா இருக்காரா, கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சரியா இருக்கா, என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கைமாற நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. நல்ல வேளை அவர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் இருக்கும் சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. இல்லைன்னா டெஃபினெட்லி நான் கொஞ்சம் விழான்னு சொன்னால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இது மாதிரி சொன்னாங்க. இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி. நான் கலைஞர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதிருக்கேன்னு சொல்லி. யாரு கேட்டு யாரும் எழுதுற புக்கம், உனக்கு தான் வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எழுதிட்ட, நான் ஒரு 3 தலைப்பு இருக்கு, அது தலைப்பு நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கலைஞர் ஒரு அன்னை, அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே? அருமையான ஒரு தலைப்பு. இப்போ எல்லாரும் அந்த மார்க்ஸ் கார்கே எழுத்தின அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க. அது ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை யாரும் படிக்கிறவங்க படிச்சா வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்க மிஸ் பண்றீங்க. தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை படிங்க. ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் இருக்கிற போராட்டம், புரட்சி. அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை அந்த தாய் எப்படியெல்லாம் காப்பாத்துறா, எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா, எவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கறது நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு காவியம். ஸோ அதில் தான் கலைஞர் சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தை 3 வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு. ஸோ அவர் கூட படிப்பு சரியா போகாம போராட்டங்கள், சமூக நீதி, சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு 13-14 வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் அவருக்கு எவ்வளோ உதவியா இருந்தாரு அப்படிங்கிறது அவர் அதில் அவர் சொல்லியிருக்காரு.